இப்படிப்பட்ட நல்ல விஷயம் நெறையா தெரிஞ்சும் நீங்க என்ன பண்றீங்க, சரி ஜெகன் அண்ணா வீடியோ போடுறது நல்லா இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அப்போ ஒரு நல்லா இருக்குன்னு ஒரு பாராட்டு வாங்குறது, அது எனக்கு சந்தோஷம் தானே. அதனால வந்து உங்க வாயால பாராட்டு வாங்குறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு பாக்கியமா நெனைக்கிறேன் சாந்தி அக்கா. நீங்க ஒண்ணும் தப்பா நெனச்சுக்காதீங்க. மணி அண்ணா நான் இதுதான் உங்களுக்கு முதல் டைம் பார்த்திருக்கிறேன். சாரி மணி அண்ணா அப்படின்னு நம்ம கோவை சாந்தி அக்கா சொல்றாங்க. மணி அண்ணா தப்பா நெனைக்காதீங்க. தப்பா நினைக்க மாட்டா. சப்ரேட் பண்ணுவேன். இல்லையா மணி அண்ணா அப்படின்றாங்க. மணி அண்ணா தப்பா நினைக்க மாட்டார். சப்ரேட் பண்ணுவார். இல்லையா மணி அண்ணா அப்படின்றாங்க. புதுசா வர நண்பர்கள வந்து நம்ம வந்து எப்படியும் வந்து ஒரு வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க. நம்ம சாந்தி அக்கா வீடியோ போட்டு அசத்தலா இருக்கும். சில காமெடியெல்லாம் வந்து அவங்க வீடியோல சில பேர் நண்பர்கள் வீடியோலாம் தான் எடுத்து போடுறேன். ஒவ்வொருத்தரும் ஒரு திறமை இருக்கும். கொஞ்சமாவது வந்து ஒரு கூச்ச சுபாவம் இல்லாம ஒரு நடிப்புல சும்மா ஒரு புலி மாதிரி அந்த கோவையில்னாலே ஒரு தனி ஒரு அந்த மண்ணுக்கு ஒரு தனி ஒரு மரியாதை உண்டுங்களா? ஒரு அது எப்படி சொல்றதுல்ல, அந்த கோவைக்குன்னு ஒரு இது இருக்கும் பாருங்க. அது வந்து அது சாந்தி அக்கா சும்மா அப்படி சும்மா பட்டைய கிளப்பிட்டு போயிட்டாங்க. ரொம்ப நன்றி. நான் உண்மையிலுமே நான் மனசு அளவுல சந்தோஷமா இருக்கேன். ஓகே. நன்றிக்கா, நன்றிக்கா. ரொம்ப கவலைப்பட வேண்டாம் சகோதரி. உங்களை நான் எப்போதும் இருந்து சப்ரேட் பண்ணி கொண்டே இருப்பேன் அப்படின்னு மணியண்ணன் சொல்றாங்க. மணியண்ணன் நம்ம வந்து நண்பர் ஒருத்தர் மணியண்ணன் வந்து நெருங்கிய நண்பர். அவங்க ரொம்ப நேரம் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மணியண்ணனும் பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம கோவை சாந்தி அக்கா அவங்க வீடியோவெல்லாம் போய் பாருங்க. அவங்க வந்து என்னோட ரொம்ப சீனியர். எல்லா வீடியோவும் வந்து அசத்தலா பண்ணுவாங்க. இப்போ டூயட் பாட்டுலாம் பாடுறாங்க. பக்தி பாட்டு, டூயட் பாட்டு, நடிப்புல சும்மா அப்படியே புலி மாரி இறங்கி செய்றாங்க. அ சில வீடியோலாம் என்னோட ஜூனியர்ட்ட தான் போய் கத்துக்கிட்டு அப்படியே நானும் செய்றேன். என்னோட வீடியோ பாருங்க. எனக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்துருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பணிவா கேட்டுக்கிறேன். கமெண்ட் போடுங்க, லைக் போடுங்க. என்னோட வீடியோ ஷேர் பண்ணுங்க. தொடர்ச்சியா வீடியோ போட்டுட்டு வரேன். என் லைவ் டைமும் வந்து நான் காலையில வந்து எனக்கு டைம் கிடைக்கும்போது வந்து நான் லைவ் போடுவேன். யாரோட டைம்ல குறுக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. கன்டினியூவா நான் 4:30 மணிக்கு லைவ் போட்டுருவேன். அவசியம் என்னோட லைவ்ல வந்து அனைத்து நண்பர்களும் கலந்துக்குங்க. ஜாலியா பேசலாம். இது மனசு விட்டு சிரிக்கிற சேனல் இது. நானும் காமெடி சேனல் தான் வச்சிருக்கேன். அதனால மிக்க மிக்க நன்றி மணி அண்ணா. அண்ணா சாரி உங்களை கவனிக்காம இருக்கதற்கு சாரின்னு சொல்றாங்க கோவை சாந்தி அக்கா. நான் நான் யாரையுமே கவனிக்காம போக மாட்டேன். கண்டிப்பா, கண்டிப்பா. நம்ம லைவ்ல வந்தாலும் சரிதான். ஒவ்வொருத்தங்களையும் நம்ம பேர மட்டும் படிக்காம, அவங்களோட சேர்ந்து ஒரு லூட்டியா ஒரு காமெடி போட்டுக்கிட்டு, மனச விட்டு சிரிச்சு தான் அடுத்த காமெடிக்கே போவாங்க. அது வந்து எல்லாரும் நம்ம பேர படிச்சுருவோம். நானே இருந்தா பார்த்தீங்கன்னாக்கா, ஏதோ ஏதோ ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு, சீக்கிரம் போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிர்றோம். அவங்க அப்படின்னாக்கா, அந்த காமெடி யாரு போட்டிருக்காங்களோ, அவங்கள்ட்ட நின்னு நிதானமா அவங்க குடும்பத்த இப்ப வந்து ஜெகன் அண்ணாவா? ஜெகன் அண்ணா வணக்கம் சாந்தி அக்கான்ட்டா, பரவால்ல ஜெகன் அண்ணா, என்ன இன்னைக்கு மீன் குழம்பா? மீன் வறுவலா? மீனுக்கெல்லாம் போனீங்களா? எப்படி இருக்கீங்க? போங்க என்ன விட்டுட்டு திங்கிறீங்க. நாங்க வந்து காய்கறி சாப்பிடுறோம், நீங்க மீன சாப்பிடுறீங்க. அது வந்து அந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இத வச்சு கூட கூட சொல்றாங்க பாருங்க. அது வந்து நம்ம சாந்தி அக்காட்ட உண்டு. ஏன்னா, அவங்க ஒவ்வொருத்தவங்களும் வந்து படிச்சுட்டு மட்டும் விடாம, அவங்க உள்ளுக்குள்ள நீங்களா இருந்தாலும், நாளைக்கு மணியண்ணன் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி உங்கள வந்து விசாரிச்சு என்ன சாப்பாடு? அப்படிலாம் கேட்கக்கூடிய தன்மை வந்து நம்ம சாந்தி அக்காட்ட இருக்கு. கண்டிப்பா நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிட்ட உங்களை செப்பரேட் பண்ற சொல்றேன் ஜெகன் அண்ணா. ரொம்ப நன்றிக்கா, ரொம்ப நன்றிக்கா. நம்ம வந்து அ நான் அனைத்து ஒரு நல்ல உள்ளங்களுக்கும் அனைத்து மகிழ வைக்கிறதுக்கு இந்த வீடியோ போடுறோம். ஒருத்தவங்க வந்து வீடியோ போடுறவங்களே வந்து தயவுசெய்து வந்து ஒரு பெருமைப்படுத்துறோன்னு யாரும் தப்பா நெனச்சுக்க வேண்டாம். ஒரு வீடியோ போடுறவங்களே வந்து என்கிட்ட வந்து நேரடியா சொன்னாங்க. ஃபோன்ல சொல்லல, லைவ்ல சொன்னாங்க. "அண்ணா வந்து உங்க வீடியோ வந்து நான் வீட்ல சண்டை போட்டுட்டேன். வீட்டுக்காரங்கட்ட சண்டை போட்டுட்டேன். எனக்கு பசங்கள்ட்ட சண்டை போட்டேன்னா, உங்களோட காமெடிய எடுத்து நான் பார்த்துட்டேன்னாக்கா, செத்த நேரத்தில வந்து எனக்கு அந்த காமெடி வீடியோ வந்து வாய விட்டு சிரிக்கிறேன். நீங்க வடிவேலு மாரி மீசெல்லாம் வரிஞ்சு, அந்த காமெடி வீடியோ போடுறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ம அந்த நேரத்தில வந்து எனக்கு சிரிப்பு தான் வருது அப்டின்றாங்க. அந்த நேரத்தில சிரிப்பு வருதுன்னு சொல்லும்போது, அவங்க மனச வந்து மாத்தி ஒரு அழுவுற சூழ்நிலையிலேருந்து சிரிக்க வைக்க வந்திருக்கதா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. அதங்காட்டியும் ஒரு பாக்கியம் வந்து எனக்கு இல்ல. அதனால ரொம்ப நான் வந்து இதுக்கு அப்புறம் எந்த வீடியோவா இருந்தாலும் காமெடியா நான் வந்து அடிமட்டமா இறங்கி நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப சந்தோஷம். சகோதரி நீங்க வளர்ந்து விட்டீர்கள். வளரவும் இதுவும் போன்ற ஒரு ஆட்களுக்கு உங்களுக்கு ஆதரவு கிடைத்தால் ரொம்ப நன்றாக இருக்கும். கண்டிப்பாண்ணா, கண்டிப்பாண்ணா. அண்ணனோட உதவிக்கு ரொம்ப நன்றி. அவங்க கோவை சாந்தி அக்கா எப்பயுமே ஆதரவு. நம்ம ஆதரவுன்னு கேட்டு நெருங்கிய நண்பர் இல்லாம ஆதரவுன்னு கேட்டாலே கண்டிப்பா நான் இறங்கி செய்றேன்னு என்னட்டயே நெறைய பேர்ட்ட சொல்லியிருக்காங்க.
ஜெகனண்ணா அது இவங்க